ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி அல்லது அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி, இங்கிலீஷில் ஏக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் EMRS அப்படின்னு வருது. இது என்ன திட்டம் அப்படின்னா, இந்தியாவில் பழங்குடியின மாணவ மாணவியர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி திட்டம். நகரங்களை விட்டு தொலைவில் வசிக்கும் ஆதிவாசி பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க இந்தியா இந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு. 1997-98 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது. 2018-19 பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வட்டத்தில் 50% மேலே பழங்குடியினர் இருந்தால் அல்லது குறைந்தது 20,000 பழங்குடியினர் இருந்தாலோ அங்கெல்லாம் 2022 ஆண்டிற்குள் ஏகலைவா மாதிரி பள்ளியை தொடங்க வேண்டும் அப்படின்னு டார்கெட் வச்சாங்க. இந்த ஸ்கூலில் மாணவர்கள் கட்டாயம் தங்கி படிக்கணுமா. நவோதயா வித்யாலயா ஸ்கூல் மாதிரி மாணவர்களுக்கு உணவு தங்குமிடம் இரண்டுமே கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. 6 to 12வது வரைக்கும் எஜுகேஷன் தராங்க. அந்தந்த மாநில அரசின் விருப்பப்படி CBSE அல்லது மாநில பாடத்திட்டத்தில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் 722 ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் அமைக்க இந்திய அரசின் பழங்குடியினர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுவரைக்கும் 477 பள்ளிகள் செயல்பாட்டில் இருக்கிறதாம். அதில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், ஊட்டி ஆகிய மாவட்டங்களில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கிறது. முக்கியமாக ஆங்கில வழியில் பாடம் பயிற்றுவிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 2 பள்ளிகள் உள்ளன.